அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். கலாதேவன். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு கொந்தளித்தால் தமிழீழம் கிடைத்து விடாது, நீங்களே போராட வேண்டும். திருமாவளவன் தெரிவிப்பு. போதைப்பொருள் வருகை முடக்கம். பிரபாகரனின் போர் உத்திகளை கற்கும் பல நாட்டு படையினர். திருமலை புத்தர் சிலை தொடர்பில் நாடாளுமன்றில் அமைச்சர் அதிரடி. சவுதி அரேபியாவில் கோர விபத்து, மக்காவுக்கு புனித பயணம் சென்ற 42 இந்தியர்கள் பலி. இலங்கைக்கு வரும் வெளிநாட்டு பயணிகளுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். சங்கிலியன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். எமது இந்த சேனலிற்கு முதல் முறையாக வருபவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பெயர் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாடு கொந்தளித்தால் தமிழீழம் கிடைத்து விடாது, நீங்களே போராட வேண்டும். திருமாவளவன் தெரிவிப்பு. தமிழ்நாடு கொந்தளித்தால் ஈழத்தமிழர்களுக்கு தமிழகம் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையை கைவிட்டு ஈழத்தமிழர்கள் ஒரு தலைமையின் கீழ் ஒரு தேசமாக ஒன்றுபட்டு தமிழர் பிரச்சனையை கையாள வேண்டும் என இந்திய பாராளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான தொல் திருமாவளவன் தெரிவித்தார். கடந்த வெள்ளிக்கிழமை தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற கார்த்திகை மலர் கண்காட்சி ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே தொல் திருமாவளவன் இவ்வாறு தெரிவித்தார். போதைப்பொருள் வருகை முடக்கம். நாட்டில் போதைப்பொருளுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கை காரணமாக போதைப்பொருளுக்கு பெரும் தட்டுப்பாடுகள் உருவாகி உள்ளதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் போதைப்பொருளுக்கு அடிமையானவர்கள் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் போதைப்பொருள் இல்லாது ஒழிக்கும் வகையில் அரசாங்கத்தால் கடந்த 30ஆம் தேதி முழு நாடும் ஒன்றாக என்ற துணைப்பொருளில் விசேட வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அதன்படி நாடு முழுவதும் போலீஸ் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் தீவிர சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதுடன் கடல் பகுதியிலும் கடற்படையினர் விசேட நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பிரபாகரனின் போர் உத்திகளை கற்கும் பல நாட்டு படையினர். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் போர் உத்திகளை உலக நாடுகள் தமது இராணுவ கல்லூரியில் கற்பிக்கின்றன. அந்த அளவுக்கு அவர் இராணுவ ஞானம் உள்ளவராகவும் தோற்கடிக்க முடியாத தலைவராகவும் விளங்கினார் என விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் யாழில் கூறியுள்ளார். திருகோணமலை புத்தர் சிலை தொடர்பில் நாடாளுமன்றில் அமைச்சர் அதிரடி. திருகோணமலை கடற்கரையில் வைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலையில் ஏற்பட்ட குழப்ப நிலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று 17 இது தொடர்பில் விளக்கமளித்து பேசும்போதே இதனை அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், இன்று அந்த புத்தர் சிலை குறித்த விகாரையிலேயே வைக்குமாறு நாம் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளோம் என்று அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கைக்கு வரும் வெளிநாட்டு பயணிகளுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் செல்லுபடியான சர்வதேச சாரத அனுமதி பத்திரம் அல்லாது தமிழ்நாட்டின் சாரத அனுமதி பத்திரம் இல்லாத வெளிநாட்டவர்கள் எந்த ஒரு வாகனத்தையும் ஓட்டுவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் FU ஊட்டர் அறிவித்துள்ளார். சுற்றுலா பயணிகள் சட்டவிரோதமாக முச்சக்கர வண்டிகளை ஓட்டி செல்லும் போக்கு அதிகரித்து வருவதை அவதானித்ததாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் கோர விபத்து, மக்காவுக்கு புனித பயணம் சென்ற 42 இந்தியர்கள் பலி. சவுதி அரேபியா மதினா அருகே மக்காவுக்கு புனித பயணம் சென்ற பயணிகளை ஏற்றிச் சென்ற போது பேருந்து ஒன்று டீசல் தாங்கியுடன் மோதியதில் குறைந்தது 42 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் சவுதி அரேபியாவுக்கு உம்ரா புனித பயணம் மேற்கொண்ட நிலையிலே ஜோரா என்ற இடத்தில் பேருந்து சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக பேருந்து மீது டீசல் லோரி மோதியது. இந்த கோர விபத்தில் பேருந்தில் இருந்த 20 பெண்கள் 11 சிறுவர்கள் உட்பட்ட 42 பேர்கள் பலியாகி உள்ளனர். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் ஒரு பிரதான செய்தியின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை அன்பு